ஆர் மாதேவன் ஐயா அவர்களை பணியுடன் வணங்கி வரவேற்று மகிழ்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பார்புகழும் தஞ்சை தரணியிலே ஸ்ரீ காமாட்சி மருத்துவமனையின் 3வது ஆண்டு விழாவில் வரவேற்புரை வழங்கிய இந்த மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் MK இனியன் அவர்களோடும், நன்றியுரை வழங்கவிருக்கும் இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் K இன்பன் அவர்களோடும், ஆண்டறிக்கை வாசித்த துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் S தீபக் நாராயணன் அவர்களோடும், டாக்டர் அக்ஷயா இனியன், டாக்டர் ரத்னா இன்பன் அவர்களோடும், முதன்மை நிர்வாக இயக்குனர் திரு எம் முத்து இருளப்பன் அவர்களோடும், தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்று சொன்னான் உலகத்திற்கே உன்னதத்தை தந்த வள்ளுவன். அருமையான 2 மகன்களை பெற்று அவர்களை அவையத்து முந்தி இருக்க செய்த பெருமைக்குரிய தந்தையான மேனாள் அமைச்சர் திரு காமராஜர் அவர்களோடும், அந்த பெருமையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய திருமதி K லதா மகேஸ்வரி காமராஜ் அவர்களோடும், இந்த மருத்துவமனையினுடைய வளர்ச்சியில் இந்த மருத்துவமனை ஆகச்சிறந்த மருத்துவமனையாக இந்த மாநிலத்திலே சிறந்து வளர்ந்து இந்திய துணைக்கண்டத்தின் அற்புதமான மருத்துவமனையாக மாற வேண்டும் என்கிற எண்ணத்தை உள்ளத்திலே இருத்தி இந்த மருத்துவமனையிலே இன்முகத்தோடு பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் அனைவரோடும், இந்த மருத்துவமனையின் மற்றொரு அங்கமாக செயல்படக்கூடிய அனைத்து ஊழியர்களோடும், தஞ்சை தரணியின் மேன்மை மிக்க மக்களாகிய உங்களோடும், மதங்களை கடந்து அரசியலை கடந்து ஒரு நல்ல விழாவாக இந்த விழாவை சிறக்கச் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரோடும், திருச்சி தஞ்சை மாவட்டங்களின் முதன்மை நீதிபதிகள், நீதித்துறை அலுவலர்கள் அனைவரோடும் கலந்து கொள்வதில் ஆக பெரும் மகிழ்ச்சி. இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். ஒரு கூட்டத்திலே பேசியதை கேட்டுவிட்டு தனக்கே உரித்தான அழகு தமிழிலே ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பிய மேனாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களோடும், அன்பிற்குரிய வழக்கறிஞர் நண்பர்கள் அனைவரோடும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் ஆக பெரும் மகிழ்ச்சி எனக்கு. ஒரு நீதிபதியாக பல்வேறு கூட்டங்களிலே பங்கேற்ற அனுபவம் எனக்கு இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு விழாவிலே கலந்து கொண்டதில்லை என்ற மகிழ்ச்சியை உங்கள் எதிரிலே நான் இன்று பதிவு செய்கிறேன். அந்த மகிழ்ச்சி ஏன் என்பது என் உரையின் இறுதியாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வேன். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண் உலகத்திற்கே ஞானத்தை வாரி வழங்கியது. அது அரசியல் சித்தாந்தங்களாகட்டும், சட்டத்துறை சார்ந்ததாகட்டும், தத்துவ விசாரங்களாகட்டும், மருத்துவம் சார்ந்ததாகவும் இருக்கட்டும், உலகத்திற்கு ஞானத்தை வாரி வழங்கிய மண் இந்த மண். 2000-3000 ஆண்டு என்று சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே எழுந்த திருமூலர் ஒரு பாட்டை தந்தார். வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதர்களாகிய நீங்கள் உங்களை பற்றி சிறிது சிந்தித்து பாருங்கள்.
செல்வம் சேர்க்கலாம், பதவிகளை அடையலாம், உயர்ந்த இடத்திற்கு செல்லலாம். வரும் காலத்தை கணக்கிட்டு நீங்கள் உங்களை, உங்கள் வாரிசுகளை காப்பாற்றுவதற்காக பல்வேறு விதங்களிலே வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம். ஆனால் பிறக்கின்ற உயிர் வளரும், முதிரும், விலகிச் செல்லும். பிறக்கின்ற உயிர் வளரும், முதிரும், விலகிச் செல்லும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே உடம்பார் அழியின் உயிரான் அழிவர் திறம்பட மெய்ஞானம் தேடவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொன்னார். வாழுகின்ற வாழ்க்கையை நோயற்ற வாழ்க்கையாக வாழ்வதற்கு இந்த உடல் உங்களை இயக்குகிறது என்றால் இந்த உடலை எவ்வாறு நீங்கள் பேண வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதை மனதிலே இருத்துங்கள். உடல் சிறப்பாக இருந்தால் மட்டுமே வாழ்வின் அடுத்த கட்டம் உங்களுக்கு தொடரும், சித்திக்கும் என்று சொன்ன 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்த அந்த பாடல் மருத்துவத்தின் இன்றியமையாத தன்மையை இந்த உலகத்திற்கு காட்டியது. அதைப்போல பசி என்பது பிணி என்று பதிவு செய்த தமிழ் இலக்கியம் பாரகம் அடங்கலும் பசிப்பிணி அருகன ஆதிரை இட்டனள் ஆறுயிர் மருந்தன் என்பது பாடல். பசியையே பிணி என்று எடுத்து காட்டிய மண் இந்த மண். இந்த மண்தான் வாழ்க்கை சிறக்க வேண்டுமென்றால், மானுடத்தின் உன்னதம் தொடர்ந்து உங்களிடம் தக்க வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் உடலை பேணுங்கள், உள்ளத்தை பேணுங்கள், உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கற்றுத்தந்த மண் இந்த மண். அதை ஒட்டித்தான் உலகத்தின் பல்வேறு பரப்புகளிலே ரோமானியர்களுடைய காலத்தில் இருந்து எகிப்திலே, இன்ன பிற பல்வேறு தேசங்களிலே, சீனாவிலே, அமெரிக்காவின் பல பகுதிகளிலே மருத்துவம் சார்ந்த சிந்தனைகள் விரிந்து பறந்தன. மருத்துவ சிந்தனைகளை அவர்கள் விரிந்து பரப்பினர் என்று சொன்னால், தோன்றிய உயிரின் உடலிலே வளர்ச்சி எந்த நிமிடம் தோன்றுகிறதோ ஒரு பக்கத்திலே அதனுடைய மாற்றமும் அழிவும் சேர்ந்தே இயங்கும். சேர்ந்தே இயங்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை மருத்துவத்தின் மூலம் தக்க வைப்பதும் நோயற்ற வாழ்க்கையை மக்களுக்கு கொடுப்பதும் தான் அமையாத தன்மை என்பதை உலகம் முழுக்க இருந்த அறிஞர்கள் உணர்ந்த காரணத்தினால் மருத்துவத்தின் மீதான சிந்தனை வளர்ந்து கால ஓட்டத்திலே பல்வேறு பிரிவுகளாக அந்த மருத்துவம் வளர்ந்து, தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தமிழகத்திலே சித்த மருத்துவம் இருந்தது, ஆயுர்வேதம் இருந்தது. உடம்பை வளர்க்கக்கூடிய அந்த உன்னதமான தத்துவங்களை சித்தர்கள் பல்வேறு பாடல்களாக எழுதி வைத்தார்கள். அப்படித்தான் 17வது நூற்றாண்டு வரை உலகின் பல்வேறு பகுதிகளிலே நிலவிய மருத்துவ சிந்தனைகள் ஒன்றிணைக்கப்பட்டு உடல் கூறுகள் இதுதான் என்று அறியப்பட்டு, அறுவை சிகிச்சை என்பது கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்திலேயே மருத்துவர்களாகிய நீங்கள், மருத்துவம் சார்ந்த பலரும் அறிவீர்கள், லியோனார்டோ டாவின்சி என்கிற மிக சிறந்த ஓவியன் வரைந்த அந்த படம்தான் அனாட்டமி என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்திற்கு அடிப்படையான படமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் உலகம் முழுதும் மருத்துவம் சார்ந்த சிந்தனைகள் எழுந்து மனித குலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக உருவான பல்வேறு மாற்றங்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட மருத்துவ பிரிவுகள். இந்த பிரிவுகளின் மூலமாக எப்படி பாக்டீரியா தோன்றி உடலின் உள்ளாக சென்று உடலிலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்கிற புள்ளியிலிருந்து துவங்கி எப்படியெல்லாம் உடல் நலன் பாதிக்கப்படும் என்பதை கூறு பார்த்து அதற்கு உரிய தனித்தனியான சிகிச்சை முறைகளை கண்டு இன்று பல்வேறு பிரிவுகளாக மருத்துவ உலகம் பிரிந்து வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால், மருத்துவத்தின் முக்கியமான தேவை என்ன என்பது மானுட இனத்திற்கு இந்த உலகம் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவை நிறைந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் மருத்துவமனைகள் சமூகத்திற்கு ஆற்றக்கூடிய பணி மிக மிக இன்றியமையாதது. இன்றைக்கு இந்த மருத்துவமனையின் உள்ளே நான் நுழைந்த பொழுது நான் வியப்பின் உச்சத்திற்கே சென்றேன். ஒரு சாதாரணமான ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் முகத்தில் தோன்றக்கூடிய புன்னகை
இந்த மருத்துவமனையின் ஊழியர்கள் அவர்களை வரவேற்கக்கூடிய விதம், இந்த மருத்துவமனை அவர்களை நடத்தக்கூடிய விதம், இந்த மருத்துவமனையின் ஒவ்வொரு அங்கமும் நிர்வகிக்கப்படக்கூடிய விதம், அதனுடைய சுத்தமான தன்மை, பணம் ஈட்டுதல் தான் முதன்மையானது என்கிற சிந்தனையில் இருந்து சற்று மாறுபட்டு மனிதத்தை நேசிக்கக்கூடிய சிந்தனையின் அடிப்படையில் மருத்துவமனை இயங்க வேண்டும் என்கிற கருத்தை உள்ளே வைத்து இந்த மருத்துவமனை செயல்படுகிறது என்பதை கவனித்த மாத்திரத்திலேயே வியப்பும் மகிழ்ச்சியும் உச்சத்திற்கு சென்றது என்று சொன்னால் அது ஒரு மிகையான கூற்று அல்ல. மானுடத்தை காக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தில் தோன்றிய அத்தனை நல்ல சிந்தனையாளர்களின் எண்ணங்களாக இருந்திருக்கிறது. நீங்கள் யாருக்கு எதை வேண்டுமானாலும் வழங்கலாம், ஆனால் பாதிக்கப்பட்ட மனநிலையிலும் பாதிக்கப்பட்ட உடல்நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அந்த பாதிப்பில் இருந்து மீட்டு கொண்டு வந்து அவனுக்கு புனர்வாழ்வு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதை காட்டிலும் உலகத்தில் உன்னதமான சேவை எதுவுமே இல்லை என்பதுதான் உலக மருத்துவக் கழகத்தின் அடிப்படை வாசகம். மானுடத்தை காக்க வேண்டும் என்பதுதான். அதனால்தான் பல்வேறு இலக்கியங்கள் மருத்துவத்தின் சிறப்பை பற்றி, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்று திருக்குறள் பதிவு செய்கிறது என்று சொன்னால் மருத்துவத்தின் முக்கியம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு துறையிலே மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை அமைந்திருக்கிறது. அது மிக மிக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. தஞ்சை தரணி உலகத்திற்கே தமிழகத்திற்கான அடையாளத்தை கொண்டு சேர்த்த ஒரு மண். நீங்கள் பாருங்கள், ராஜராஜ சோழன் இந்த மண்ணிலே மிகப்பெரிய உலக அதிசயத்தை உருவாக்கினான் என்றால் அந்த ஒரு கற்கோவிலை அவன் எந்த விதத்திலே உருவாக்கினான் என்கிற அடிப்படை உண்மையை இதுவரை எவரும் தெளிவாக கண்டு சொன்னதில்லை. ஒவ்வொரு அணு அணுவாக யோசித்து பார்த்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவிலை அவன் உருவாக்குவதற்கு அந்த கோவில் சார்ந்த அத்தனை பணியாளர்களை பற்றியும் யோசித்து எவர் எவரை முதன்மைப்படுத்த வேண்டும், யாரெல்லாம் இந்த கோவிலை கட்டுவதற்கு முக்கியத்துவமான காரணிகளாக அமைந்திருக்கிறார்கள் என்பதை அவன் அங்கே கல்லிலே பதிப்பித்து, எப்படி இந்த கோவில் கோபுரத்தின் உச்சியிலே அத்தனை பெரிய சுமை உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவத்தை கொண்டு வைத்து உலகமே வியந்து பார்க்க செய்தான் என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்களோ, அந்த மனநிலையில்தான் இந்த மருத்துவத்தின் கட்டிடத்தின் ஒவ்வொரு கூறுகளையும் நான் இன்று சுற்றி பார்த்து அனுபவித்தேன். இனியனையும் இன்பனையும் பாராட்ட வேண்டும் என்றால் அந்த காரணத்திற்காக பாராட்ட வேண்டும். ஒவ்வொரு தளத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று பார்த்தால் பெருவுடையார் இந்த மருத்துவமனையை ஆசீர்வாதம் செய்வது போன்ற அற்புதமான ஒரு வடிவம் இயற்கையாகவும் அவர்களுடைய திட்டமிடலின் அடிப்படையிலும் அமைந்திருக்கிறது. எந்த இடத்திலும் சிறு குறை கூட காண முடியாத அளவிற்கு கட்டப்பட்ட இந்த மருத்துவமனை இன்றைக்கு 3 ஆண்டுகளை மட்டுமே கண்டிருக்கிறது என்கிறதோடு அல்லாமல் 100 ஆண்டுகளை கடந்து செல்லும் தமிழகத்தின் உன்னதமான ஒரு மருத்துவமனையாக மாறி நிற்கும் இந்திய நாட்டின் குறிப்பிடத்தக்க ஒரு மருத்துவமனையாக இது வளர்ச்சி காணும் என்பதில் எனக்கு எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. மருத்துவமனையை கட்டுவதோ, மருத்துவமனையை நிர்வாகம் செய்வதோ, மருத்துவர்களை உள்ளே அழைப்பதோ, அவர்களுக்கு வேலை கொடுப்பதோ இன்றைக்கு ஒரு எளிதான காரியம் அல்ல. அந்த மருத்துவமனையை உருவாக்கி அதை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள், மருத்துவர்கள் எல்லாவரையும் திருப்திப்படுத்தி அந்த மண் சார்ந்த தேவைகள் கருதி வேறு பல இடங்களிலிருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கும் அவர்கள் ஆற்றுகின்ற சேவை இருக்கிறதே, அந்த சேவை காலங்களை கடந்து நின்று இவர்களை வாழ்த்தும். இந்த மருத்துவமனை இந்திய திருநாட்டின் ஆகச்சிறந்த மருத்துவமனையாக மாறி நிற்கும். இந்த மருத்துவமனையின் வளர்ச்சி, இந்த மருத்துவமனையின் பணி எந்த இடத்திலெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலே
பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சிகிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக மாறி நிற்கிறது என்பதை பதிவு செய்வதிலே நான் ஆக பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்படிப்பட்ட மருத்துவமனை சார்ந்து இயங்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள், இதற்காக தோளோடு தோள் நின்று உழைக்கக்கூடிய அத்தனை விதமான மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஒன்று சொன்னேன், ஏன் இந்த மருத்துவமனையின் சிறப்பு என்று. தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகள் சார்ந்த வழக்குகளை பார்த்தவன் நான். அந்த வழக்குகளினுடைய விவரங்கள் இங்கு தேவையில்லை. ஆனால் என்ன காரணங்களுக்காக அந்த வழக்குகள் அங்கே தொடுக்கப்பட்டன என்பதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த காரணங்களில் ஒன்று கூட இல்லாத மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை துலங்குவதால் மட்டற்ற மகிழ்ச்சியோடு எந்தவிதமான காரணிகளும் இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலே நான் பங்கேற்பதற்கு ஒத்துக்கொண்டேன் என்பதை சொல்லி, இப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்கிய இந்த மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் MK இனியன் அவர்களுக்கும் இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் K இன்பன் அவர்களுக்கும் எனது பிரத்யோக நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். பல்வேறு விதமான வாழ்க்கையும் வசதிகளும் மனிதர்களுக்கு ஏற்படலாம். நம் மண்ணை சார்ந்த அற்புதமான தத்துவம் ஒன்று சொல்கிறது, நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்கள் வாழ்க்கையை இயற்கை நிர்ணயம் செய்யும். இயற்கை நிர்ணயம் செய்த அந்த வாழ்க்கை உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். நீங்கள் கல்வி பெறலாம், வசதிகளை உருவாக்கலாம், பதவிகளால் உயர்ந்த இடத்தில் சென்று நீங்கள் அமரலாம், பதவிகளை தாண்டி உன்னதமான வாழ்க்கை சூழல்களை உங்களுக்காக நீங்கள் உருவாக்கலாம். உங்களை சார்ந்த வாரிசுகளின் அடுத்த 50 ஆண்டு கால வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அவர்களுக்காக பல்வேறு வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்கிறதே ஒரு உயிர். அந்த உயிரை தனது உயிர் என்று எண்ணி நீங்கள் என்று செயல்படுகிறீர்களோ அன்றுதான் இயற்கையும் இறையும் உங்களை சார்ந்ததாக மாறி நிற்கும் என்பது இந்த மண்ணிற்கான தத்துவம். என்றைக்கு நீங்கள் உங்களை உணர்கிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் உங்கள் எதிரிலே இருக்கக்கூடிய இன்னொரு உயிர் உங்களை போன்றது என்கிற சிந்தனையை வளர்த்து கொள்கிறீர்களோ, என்றைக்கு அந்த சிந்தனை உங்களுக்கு வருகிறதோ, அந்த சிந்தனை வந்த அந்த நேரத்திலேயே நான் என்கிற அந்த எண்ணத்திலிருந்து விலகி நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். நான் என்கிற அந்த எண்ணத்திலிருந்து விலகி அடுத்த கட்டத்திற்கு உங்களால் செல்ல முடியும் என்றால் அந்த கட்டம் இறையை நோக்கிய பயணம். அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். மானுடத்திற்கு பொதுவான ஒரே சிந்தனை எதுவென்றால், என்றைக்கு உங்கள் சக உயிரை உங்களைப் போல நினைத்து நேசிக்கிறீர்களோ அந்த கடத்திலேயே இறைத்தன்மை வாய்ந்தவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். அந்த இறைத்தன்மை அடைவதை காட்டிலும் பெரிய பாக்கியமோ பெரிய சொத்தோ எதுவுமே இல்லை என்பதை பதிவு செய்த இந்த மண்ணில் மானுடத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை உருவாக்கி மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய இந்த காமாட்சி மருத்துவமனை உன்னதத்தை தொட்டு பார்க்கும் மருத்துவமனையாக மாறி நிற்கும் என்கிற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். அமுத தமிழால் நம் அனைவரையும் நினைத்து மகிழ்வித்த விழாவின் நாயகர் நீதியரசர் அவர்களுக்கு நன்றி.